ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம அதிகமான கேஸை செலவு பண்ணுறதுலேருந்து தடுக்கிறதுக்கு ஒரு சில ஈஸியான டிப்ஸ்லாம் பார்க்கலாங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும், உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இப்போ வாங்க அது என்னென்ன டிப்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ முதல் டிப்ஸ் என்னென்னா, பொதுவாகவே நாம் கேஸ் வாங்கினோம்னா யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து சீக்கிரமாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வைக்காமல் நம்ம வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சமைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால தீஞ்சு போகவும் வந்து சான்சஸ் இருக்குது. அதோடு வந்து தண்ணியும் சீக்கிரமாக குறைஞ்சி போகவும் சான்சஸ் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சமைச்சோம்னா கேஸும் கண்டிப்பாக அதிகமாக செலவாகாது. அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து நம்ம கேஸ் கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணிடணும் இந்த பர்னர் எல்லாத்தையும். அதுக்கடுத்து சாதம் செய்யும்போது கண்டிப்பாக அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு அதுக்கப்புறம் செஞ்சோம்னாலும் கேஸ் வந்து அதிகமாக செலவாகிறத நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். ஏன்னா அரிசி வந்து கொஞ்சம் நம்ம போடும்போது உலையில அது ஊறி அதுக்கப்புறம் வேகும். ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்னா உடனே வந்து சாதம் ரெடியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பாத்திரம், அதாவது டாப் மாதிரி பாத்திரங்களை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். கடாயை விட இந்த மாதிரி பொருட்கள் வந்து நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது அதிகமாக பறந்து விரிச்சிருந்தால் நமக்கு எல்லா பக்கமும் வந்து அந்த சீக்கிரமாக வேகிறத விட சைடில் எல்லாமே போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வைக்கும்போது உள்ளுக்குள்ளேயே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும் கண்டிப்பாக வந்து கேஸ் கம்மி பண்ணலாம். அதுக்கடுத்து மோஸ்ட்லி வந்து குக்கர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா குக்கர் வந்து யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிட முடியும். சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும், அதோட கேஸும் நமக்கு கம்மியாகும். ஒரு சிலர் வந்து அதிகமாக வந்து குக்கர் இல்லைன்னும் போது நம்ம இந்த மாதிரி டிப்ஸ்லாம் பயன்படுத்தலாம். இருந்தால் நீங்கள் குக்கரில் மோஸ்ட்லி சமைக்கலாம். அதுக்கடுத்து கடாயில் சமைக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் எப்படி இருந்தாலும் வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு சமைச்சோம்னா சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடாயிலையும் சரி எந்த பாத்திரத்தில் சமைச்சாலுமே மூடி வச்சு சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஏதாவது பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பொருளை வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அது பாலாக இருந்தாலும் சரி, இல்லை முட்டை, காய்கறி எதுவாக இருந்தாலுமே. ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே அது நல்ல சில்லுன்னு இருக்கும். நமக்கு கேஸில் வச்சு அதை சூடு பண்ண லேட் ஆகும். அப்போ அதிகமான கேஸ் வந்து செலவாக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து வச்சு ஒரு 1/2 hour, அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வீட்டில் வந்து நம்ம தோசையோ சப்பாத்தியோ செய்கிறோம் அப்படின்னும் போது செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு சில டைமில் மதியம் வச்ச குழம்போ இல்லை காலையில் வச்ச சாம்பார் இல்லை சட்னி அந்த மாதிரி ஏதாவது வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை பால் கூட வந்து ரொட்டி சாப்பிட்றது நிறைய பேருக்கு வழக்கமாகவும் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம செஞ்சு முடித்த உடனே பால் அந்த கிண்ணத்தோடு தூக்கி அப்படியே இது மேலே இப்படி வச்சிடலாம். இல்லைனா குழம்பு வகையாக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி வச்சோம்னா உடனே சூடாகிடும். தவாவில் இருக்க அந்த சூடுலேயே வந்து நமக்கு பாலாக இருந்தாலும் சரி குழம்பாக இருந்தாலும் சரி நல்ல சூடாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதையே யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தனியாக வந்து கேஸில் வச்சு நம்ம சூடு பண்ணணும்னு கிடையாது. சின்ன விஷயங்கள் கூட கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் நமக்கு என்ன வந்து குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதோட கேஸில் சமைக்கும் போது கண்டிப்பாக பார்த்து பத்திரமா சமைங்க. இதுவும் என்னோட ரெக்வெஸ்ட் தான். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.